அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி மேட் எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. அதோட கண்டினியூட்டி தான். நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம சீரிஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாபிக்ஸ்லேருந்து எப்படி கேட்குறாங்கன்னா, நான் வந்து டாப்பிக்கை வந்து மிங்கிள் பண்ணி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கொஸ்டினில் இருக்க சேம் ரிலேட்டட் வேறு கொஸ்டினில் இருக்க சேம் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து நான் ஒரு நாள் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் என்ன லிங்க் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ வந்து இந்த சீரிஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்துட்டு எந்த மாதிரி சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அர்த்தமேட்டிக்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது என்ன, நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது பக்கம் போல். ஸோ வந்து அதையும் நம்ம வந்து உள்ளே வந்துடலாம், அந்த டாபிக்ஸை வந்துட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏ கண்டெய்னர், ஓகேங்களா, ஏ கண்டெய்னர் இந்த ஷேப் ஆஃப் ரைட் ஆங்குலர் கோன். அதாவது அது வந்து ஒரு ரைட் ஆங்குலர் கோன் அப்படின்றக்கா. ரைட் ஆங்குலர் கோன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ படம் கீழே சரியாக வரல. ஸோ வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க, கோன் மாதிரி, ஓகேங்களா. கோனைஸ் இருக்குல்ல, கோனைஸ் அந்த கோன் மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அதில் என்ன சொல்லணும்னா, ஹூஸ் ரேடியஸ், இதோட ரேடியஸ்ன்றது இங்கே இருக்குது வந்து இதோட ரேடியஸ், இதோட ஹைட், இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. கெட் கம்ப்ளீட்லி ஃபில்டு பை, இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போது உங்கள் கையில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐஸ்கிரீம் கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் கோனில் கெட் ஃபில்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,28,000 ஸ்பியரிக்கல் ட்ராப்ஸ், அதாவது சொட்டு சொட்டா, ஓகேங்களா. முட்டை வடிவில் இருக்குல்ல, முட்டை வடிவில் இருக்குது, அதாவது ட்ராப்ஸ் அப்படின்னாலே தெரியும், ட்ராப், ஓகேங்களா. ஸ்பியரிக்கல் ரவுண்டாக இருக்க ட்ராப்ஸ் வந்து உள்ளே வந்து விடுறான், ஓகேங்களா. உங்கள் ஐஸ்கிரீமில் வந்துட்டு ஒரு ட்ராப்பாக வந்து நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா அப்படின்னா 1,28,000 ட்ராப்ஸ் விட்டுருக்கீங்க, ஓகேங்களா. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த நீங்கள் விட்ட ஒரு ட்ராப்ஸோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ராப்ஸ் அப்படின்னாலே வந்து அது என்ன ஸ்பியர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அதாவது ஒரு கோள வடிவம், நம்மளோட எர்த்து மாதிரி அது வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இதோட டயாமீட்டர் வந்து 2 மில்லிமீட்டர், ஓகேங்களா. அப்போது நமக்கு வந்து இங்கே வந்துட்டு என்ன, 2 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இது வந்துட்டு ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கோனுக்குள்ளே வந்து உள்ளே போடுறீங்க, அப்போ அதோட ஏரியா வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்போ அதோட ஏரியா வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ ஃபில் பண்ணுறதுனாலே வால்யூம், இதுக்கும் வால்யூம் தெரிஞ்சிருக்கணும், இதுக்கும் வால்யூம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை உள்ளே போடும்போது அதோட வால்யூம் தான் வந்துட்டு உள்ளே போடும்போது நமக்கு என்ன ஆகும், அதோட உள்ளே ஃபில் ஆகிட்டே வருமா, ஃபுல்லாக அதோட அடர்த்தின்றது தான் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாகும், ஓகேங்களா. அதோட இது இருந்தால் தான், ஓகேங்களா, கனளவு இருந்தால் தான் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாகும். ஸோ வந்து அதோட கனளவு பார்க்குறோம். இப்போ வால்யூம் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 r² h அப்படின்றது எதோட ஃபார்முலானா கோனோட ஃபார்முலா. ஸ்பியரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 r கியூப், ஓகேங்களா. இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த சம் போக முடியும். இதில் இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லிட்டான்னா r = h அப்படின்னு சொல்லிட்டான், ஓகேங்களா. நீங்கள் வந்து அதை ஆறாக எடுத்துக்கலாம், இல்லை ஹச்சாக எடுத்துக்கலாம். இது வந்து இந்த முக்கியமான பார்ட், ஓகேங்களா. இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இந்த கோனை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு வந்து இத்தனை ஸ்பியருக்கு வந்து எவ்வளோ வால்யூம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு வந்து அந்த ஸ்பியரோட டயாமீட்டர் தெரியும், ஓகேங்களா. டயாமீட்டர் வந்து 2 மில்லிமீட்டர், ஓகேங்களா. டயாமீட்டர் வந்து 2 மில்லிமீட்டர்னா அதோட ரேடியஸ் என்ன, அதோட ஆர் என்ன, 1 மில்லிமீட்டர், ஓகேங்களா. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் 4/3/r³. அப்போது ஆருக்கு பதிலாக வந்து 1 கியூப், ஓகேங்களா. அப்போ என்ன 4/3 அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு ட்ராப்போட ஒரே ஒரு ட்ராப்போட வால்யூம். 4/3 அப்படின்றது ஒரு ட்ராப்போட வால்யூம். அப்போ ஒரு ட்ராப்போட வால்யூம் வந்துட்டு 4/3னா 1,28,000 என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது 1,28,000 × 4/3 இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,28,000 அப்படின்ற ஸ்பெரிக்கல் ட்ராப்பை வந்து நீங்கள் அந்த கோனுக்குள்ளே விட்டிங்கன்னா ஒரு ட்ராப் அந்த ஃபுல்லானதுக்கப்புறம் அதோட வால்யூம், ஓகேங்களா. அப்போது இதோட வால்யூம். அப்போது இதென்னா இதுதான் வந்து இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் தான் வந்து என்ன அப்படின்னா கோனோட வால்யூம், ஓகேங்களா. கோனோட வால்யூம் உங்கள் கையில் இருக்க ஐஸ்கிரீம், ஓகேங்களா. ஒரு ட்ராப்பாக உள்ளே விடுறீங்க, அதோட உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஒன்னோட கனளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3, ஒன்னோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 ஓகேங்களா. 4/3 அப்போது இதே வந்து 1,28,000 என்ன அப்படின்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன், இதை நான் மல்டிப்ளை பண்ணி நான் இது பண்ணாமல் நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்துட்டு ஈக்குவல் டு 1/3/r²h, அதாவது வால்யூம் ஆஃப் கோன். இதான் வந்து வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல்ட்டு இருக்குது. இங்கே மேலே வந்துட்டு இதை வச்சு இந்த 3 கேன்சல் பண்ணலாம், இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். நான் 2 ஈக்குவல்ட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா r² × h இருக்குது. இதில் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் r = h அப்படின்ட்டு. அப்போது இந்த ஹச்சுக்கு பதிலாக நான் இங்கே வந்து r அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ ஆர்னு போட்டால் இது வந்து என்ன ஆகும்னா r³, ஓகேங்களா. r³ மொத்தமாக ஆயிரும். இப்போது r³ ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்துகிறேன்.
ஓகேங்களா. இப்போது நமக்கு வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் க்யூப் சீக்வல் டு 1,28,000 இன்ட்டு 4 ஓகேங்களா, இன்ட்டு 4 அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா 4/3 இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஆர் க்யூப்னா ஆரோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன. இப்போது இதை வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு க்யூப் எடுத்தீங்க அப்படின்னா க்யூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எப்படி எடுக்குன்னு கூட சொல்லிடுறேன். ஓகேங்களா. கேமரா ரிஸ்க் எடுத்துகிட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த 2 அதாவது க்யூப்னாலே 3 வேல்யூ வந்து வெளியே எடுக்கணும். 2ஆக இருந்தால் 3 2 வெளியே எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் 3 3 தான் வெளியே எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இது எத்தனை, இதில் வந்துட்டு 2 இருக்குது. 4 4ன்றது வந்துட்டுன்னா 2 2 இருக்கும். ஸோ வந்து 2 × 2 அப்படின்றத வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இதுலேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துகிறேன். ஓகேங்களா. 1,28,000 ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு 64,000. 64,000 இங்கே வந்து 3 0 இருக்கா, 3 0ன்றது 1000. ஓகேங்களா. 1000க்கு பதிலாக நம்ம வெளியே வந்து ஒரே ஒரு 0வை எடுத்துடலாம். க்யூப்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரே ஒரு 0வை வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா. அப்போ இந்த 3 0 கட் ஆயிரும். மீதி இருக்குது 64. 64 வந்து 8 × 8ன்னு பிரிக்கலாமா, 8 8 64. ஸோ இந்த 8 8ன்னு பிரிக்கலாம். இந்த 3 2யும் ஒரு 8ன்னு வச்சுக்கலாமா, 3 2 பிறகுனா 8. அப்போது இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 2 8. அப்போ மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா வந்து 3 8 இருக்கா. அப்போது 3 8க்கு பதிலாக ஒரு 8 வந்து வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா. ஒரு 8 வெளியே எடுத்துடலாம். அப்போ வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ வந்துட்டு 80 மில்லிமீட்டர். ஓகேங்களா. 80 மில்லிமீட்டர் இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஓகேவா. ஆர். இப்போது நமக்கு ஆன்சர் என்ன வேணும்னா சென்டிமீட்டரில் வேணும். ஓகேங்களா. கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா இன் சென்டிமீட்டரில் கேட்டிருக்கேன். அப்போது மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றோம்னா டிவைடட் பை 10 அடித்து கொடுத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். இது நான் நிறையா எழுதியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா வந்து நம்ம எழுதணும். அதனால தான் வந்துட்டு நான் அதில் வந்து தொடாமலே இருந்தேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ நடத்த முடியும் அப்படின்னு தெரியல. அதனால நான் தொடாமல் இருந்தேன். பட் இப்போது அதுவும் அது எதுக்கு நம்ம விடணும் அப்படின்றதுக்காக நினச்சிருக்கேன். மேக்ஸிமம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு வந்து ஆர்டரை, நான் சொன்ன ஆர்டரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்துட்டு இன்னொரு தடவை பாருங்கள், பார்த்து அதை ஆர்டர் எழுதுங்க. எழுதிட்டு ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல அப்படின்னா வந்துட்டு டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் தருவேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் வரீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.